அமித்ஷாவின் அழைப்பை ஏற்று போயிட்டாரு டெல்லிக்கு. நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. இதனால் வரைக்கும் எல்லாருக்கும் நோ சொல்லிட்டு இருந்த எடப்பாடி அமித்ஷாவுக்கு எஸ் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. வெக்கமா இல்ல? வேற எங்கேயாவது போய் ஒரு நல்ல வேலை பார்க்கலாம்ல? நோ 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 நோ, that is stupidity, you know. அமித்ஷா கிட்ட எஸ் சொல்லிட்டு பிரஸ் கிட்ட வந்து எஸ்ஸா நோவா எது வேணாலும் நாங்க டிசைட் பண்ணுவோம், சூழலுக்கு ஏத்த மாதிரி தகுந்த மாதிரி நாங்க முடிவெடுப்போம் அப்படின்னு ஏதோ சமாளிக்க ட்ரை பண்ண. ஏங்க இல்ல இருக்குது. இப்ப எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க, அது வேண்டாங்க. இப்பதான் நீங்க சிந்திச்சு பாருங்க. எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போதுதான் கூட்டணி அமைப்பாங்க. கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அடேங்க அப்பா.